இப்போ விவசாயிகள் அப்படி குரல் கொடுத்தாங்களா? ஒரு காலத்தில் நாராயணசாமி நாயுடு ஐயா காலத்தில் பேசுனாங்க. இப்போ இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, விவசாயிகள் ஒன்றிணைந்து போராட முடியாத வாழ்க்கை சூழலில் இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பாருங்கள், ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. யார் பாதிக்கப்படுவா அப்படின்னா மாணவர்கள். சரி, மருத்துவர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, பிடிச்சி சிறையில் போடுறாங்க, பாதிக்கப்படுறது நோயாளிகள். அரசு ஊழியர்கள் சிறைக்கு போகிறாங்க, யார் பாதிக்கப்படுறது? பொதுமக்கள். விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன், விவசாயிகளை பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு நாதி கிடையாது. ஆக நேரடியாகவே விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த 4 சிக்கல்களை புரிந்து கொள்ளாமல் எந்த ஒரு விவசாய இயக்கமோ அல்லது விவசாய முன்னோடிகளோ இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம காய்களை நகர்த்தணும். இந்த புரிதல் இல்லாமல் நம்ம உள்ளே போனோம்னா, தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும்னு வள்ளுவர் சொல்கிறார்.